வணக்கம் நண்பர்களே. வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பிட்டு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த பொருளை சம்மந்தப்பட்டு நிறைய மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்போ என்ன பொருள் இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க, இது எல்லா தகவலையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானுடைய பெயரை கொண்டவர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தமிழ் புத்தாண்டில் இருந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது, அது ஜோதிட பலன்கள் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிடம் ரீதியாகவும் பில்லி சுனியம் வசியம் செய்வினை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோளாறு இருக்குது, அதிலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். பிறக்கக்கூடிய இந்த பராபவ ஆண்டில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க. முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மஞ்சளால் பிடிக்கப்பட்ட பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை, இந்த மாதிரி ரொம்பவே மங்களகரமான பொருட்கள் தான். அதாவது ஒரு சுப நிகழ்வாகட்டும், ஒரு முக்கியமான நிகழ்வாகட்டும், நாம் இந்த 5 பொருட்கள் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டோம். அந்த வகையில் இந்த சுபகாரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மங்களகரமான 5 பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. இதனால் இனிமேல் இந்த உலகத்திற்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சுபகாரியங்கள் நன்மையாக நடக்கும். நிறைய சுபிட்சமான விஷயங்களை இந்த உலகம் காணப்போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால சர்ப்ப தோஷ நிலையில் சந்திரன் ராகுவோடும் ராசியில் கேதுவும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, செவ்வாய், புதனினுடைய தாக்கம் இருக்குது. நவம்பர் மாதத்துக்கு பிறகு ராகு கேது மாறுவதால் கடன் பிரச்சனைகள் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால பகையை சம்பாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இதோடு நெருங்கிய சொந்தங்களிடம் கடன் வாங்குவது, மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் மிகுந்த கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. அதே போல் சிம்மராசியில் இருக்கக்கூடிய அப்பா மகன் உறவில் ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை, இது மாதிரிலாம் வர்றது சகஜம்தான். கருத்து வேறுபாடு இது மாதிரிலாம் வர்றது சகஜம்தான். அதில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் அதனால் பிரிவினை வருவதற்கான அமைப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு பிள்ளைகளுக்கு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். புதிதாக திருமணமானவர்கள் குடும்பத்தை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தினருடன் இணக்கமாக செல்வது, அவர்களுடைய பிரச்சனைகள் பேசி தீர்ப்பது மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்கள் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசினருக்கு லாபத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு நல்ல காலம் நடக்கக்கூடிய யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இனிமேல் உங்களுக்கு சுபகாரியங்கள், நன்மையான பலன்கள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் 6ஆம் இடத்திற்கு உரிய சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு அமர்வது ரொம்பவே விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலைகள் கிடைக்கும் கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு, அழுத்தம் ஏற்படுறதுக்கான ஒரு நேரமெல்லாம் கூட சரியாகும். குரு பயிற்சி நடைபெறக்கூடிய ஜூன் 2ஆம் தேதியன்று குரு பகவான் கடகராசியில் உச்சமடையும் போது குரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாரு. தொந்தரவுகள், பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தெய்வ திருத்தலங்களுக்கு செல்வது, தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இதோடு உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கும். பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கிறது இது நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் 4க்கு உரிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதால தாயினுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் செலுத்தணும். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் முறையாக செய்வது நன்மையை கொடுக்கும். பொறுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உழைப்புக்கு போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்களில் சிரமமும் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகமும் ஏற்படும். எல்லா விஷயங்கள்லையுமே நிதானம் பொறுமையை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முழுமையாக நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும். நன்மை பயக்கக்கூடிய தவறுதலான சேர்க்கை பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. இது இல்லாமல் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கலாம். முக்கியமாக வண்டி வாகனம் மாற்றுவதற்கான கனவுகள் நிறைவேறும். இது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக இருந்த எதிரிகள் தொல்லை நீங்கும். உடல் நலனில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வாரா கடன்கள் கூட உங்களுக்கு வந்து சேரும் அமைப்பு உள்ளது. முக்கியமாக நீங்கள் முதலீடு தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பியும் எடுத்தன் கவிழ்த்தன்னு தேவையில்லாமல் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பை செய்யாதீங்க. உங்களுக்கு வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால இதிலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இதோடு மார்ச் 3, 2026 வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்த இந்த சனி பகவான் பிரச்சனைகளை சந்திக்க வைத்திருப்பார். வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு, பிரிவு, அலைச்சல் அதிகரிப்பு, தாய் தந்தை பிரச்சனை, உடல்நல பாதிப்பு, சுய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படுற வாய்ப்பு, இதெல்லாம் நிதானமாக இருந்து அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. குடும்பத்தினர் நண்பர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஜூலை 23, அதாவது ஜூலை 23 நவம்பர் 18 காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் அடைவதால் உங்களுக்கு இந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடியது அப்படிங்கிறதுனால நீங்கள் எதற்கும் பயந்து கொள்ள வேண்டாம். சிறப்பாக உங்களுக்கு எல்லாமே செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தும். பம்பு வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க. எதிரிகளை பலமிழக்க வைப்பீங்க. அரசு வழி முயற்சிகளை நீங்கள் வெற்றியாக்குவீங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி ராகுவிற்கு குருவினுடைய பார்வை உண்டாவதால் எல்லா நெருக்கடிகளுமே விலகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பலம் கூடும் அப்படின்னும், திருமண வயதினருக்கு கனவு நனவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுய ஜாதகத்தில் தசாபுக்தி சாதகமாக இருக்கிறதால நினைத்ததை சாதிப்பீங்க. படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், புதிய தொழில், ஸ்திர சொத்து என கனவு உங்களுக்கு நனவாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பாக குருவினுடைய நிலை, பார்வை, சூரியன், செவ்வாய் சஞ்சார நிலை அனைத்திலுமே உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு நிலையே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் வேலையில் அதிகமான கவனம் செலுத்துறது அவசியம். வேலையில் நெருக்கடி அதிகரித்தாலும் கூட பார்த்து வரக்கூடிய வேலையை விட வேண்டாம். அரசு பணியாளர் அதிகாரிகளை அனுசரிப்பது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கை குறைப்பதற்காக முக்கியத்துவம் இல்லாத இடங்களில் உங்களை நீங்கள் அமர்த்தாமல் இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் அனைத்தையுமே நீங்கள் சிறப்பாக பார்த்து செயல்படுவீங்க. முக்கியமாக உங்களுடைய நலனில் கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படுது. இளம் பெண்களுக்கு உயர்கல்வி, திருமணம் அப்படிங்கிற கனவெல்லாம் நனவாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பணியாளர்கள் நெருக்கடிக்கு ஆளாவாங்க வாய்ப்பு இருக்கிறதால வேலையில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய நலனில் கூடுதலான எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தமிழ் புத்தாண்டு பலன்கள் அமையப்போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான்
இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.